வம்சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்மள பல பேர் என்ன பண்றோம்? பணத்தை எல்லாருக்கும் குடுத்துட்டு கடைசியில பணம் வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு கேட்டா அவசரம்னு சொன்னா குடுத்தேங்க, பணம் வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு எங்கேயாவது என்னோட கிளையண்ட்டுக்கு வந்து பணம் வர வேண்டியது இருந்தது. அவங்க பிசினஸ் நல்லா போச்சு. ஆனா என்னோட ஷேர் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியும் சரிதான். இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பணம் கேட்டாங்க. அவசரம் எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. குடுத்தோம். இன்னும் பணமே தரமாட்டேங்குது. நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். ஒரு மாரி இழுபறியா சொல்றாங்க. அப்படின்னு சொல்றதும் சரிதான். இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட், நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு இன்னும் வராம இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் சரிதான். நீங்க சொல்லக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் வந்து ரெஸ்டோர் மேஜிக் கவுண்ட் வுல்ஃப். ரெஸ்டோர் மேஜிக் கவுண்ட் வுல்ஃப். இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சாண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் சரிதான். இல்ல ஒரு பேப்பர்ல எழுதிட்டே வந்தாலும், ஒரு நோட் புக் வச்சு எழுதிட்டே வந்தாலும் சரிதான். ரெஸ்டோர்னாலே என்ன, நம்ம கம்ப்யூட்டர்ல சொல்லியிருப்போம், இல்ல ஃபோன்ல சொல்லியிருப்போம். டெலீட் பண்ண விஷயங்கள் திரும்ப அந்த டெலீட் பண்ண இடத்துக்கே போய் தன்னோட இடத்துக்கே போய் நின்னுடும். அப்போ ரெஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம குடுத்த பணம் போய் மாட்டிக்கிட்ட பணம், எங்கேயோ பணம் போய் ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பணமும் நம்மகிட்டயே திரும்ப வந்துரும் இல்லையா? அது ரெஸ்டோர். அதே மாரி வுல்ஃப் சொல்றோம். இந்த வுல்ஃப்ங்கிறது என்ன? டக்குன்னு வேலை செய்யக்கூடிய ஒரு மிருகம் இல்லையா? இந்த வுல்ஃப நம்ம கூப்பிடுறோம். அந்த வுல்ஃப் எனர்ஜிய கூப்பிடுறோம். அப்போ நம்மளோட பணம் எங்கெல்லாம் ஸ்டக் ஆயிருக்கோ, டக்கு டக்கு டக்குன்னு அந்த வுல்ஃப் எனர்ஜி வந்து குயிக்கா நம்மளுக்கு அந்த கிடைக்க வேண்டிய பணத்தை எங்கெல்லாம் பணம் மாட்டியிருக்கோ, அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து குடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் இந்த ஸ்விட்ச் வேர்ட். ஸோ அதனால இது ரொம்ப எஃபெக்டிவான ஸ்விட்ச் வேர்ட். இது யூஸ் பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் குடுத்துருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா குடுக்கும்.